Hi friends and families, welcome to my channel Linda's Pregnancy Tips. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க நிறைய பேத்துக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னன்னாக்கா ஏஎம்ஹெச் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை எப்படி நேச்சுரலாக என்ன தான் ட்ரீட்மெண்ட்டு என்ன டேப்லெட் இன்ஜெக்ஷன் என்ன போட்டாலும் நேச்சுரலாக வந்து நமக்கு வந்து என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டால் இல்லை ஹோம் ரெமடிஸ் ஃபாலோ பண்ணால் 1 மந்த்துக்குள்ளே நம்மளால் ஈஸியாக ரிவர்ஸ் பண்ண முடியும். ஏஎம்ஹெச் லெவலில் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு 4 முக்கியமான டிப்ஸ் இருக்குது. எல்லாமே ஹோம் ரெமடிஸ் தான். நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா வித்தின் 1 மந்த்லேயே உங்களால் வந்து ஏஎம்ஹெச் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி ஈஸியாக உங்களால் வந்து கன்சீவ் ஆக முடியும். ஃபஸ்ட்டு ஏஎம்ஹெச் லெவல் நார்மலாக எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கணும். நானோகிராம் 5 மில்லிலிட்டர். ஸோ இதுக்குள்ளே இருந்தால் தான் அது வந்து நார்மல். நமக்கு வந்து ஏஎம்ஹெச் லெவல் வந்து கம்மியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கன்சீவ் ஆக முடியாது அப்படின்ற விஷயங்கள் கிடையாது. ஏஎம்ஹெச் லெவல் வந்து அதிகமாகவும் இருக்கக்கூடாது. அதாவது ஏஎம்ஹெச் அப்படின்னாக்க ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன். நமக்கு வந்து அந்த ஹார்மோன் வந்து உடம்புல கம்மியாக இருந்தது அப்படின்னாக்கா நமக்கு ஓவரியில் செக்ரேட் ஆகக்கூடிய எக்கு க்ரோத்தும் சரி, நார்மலாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அந்த சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த ஓவரியோட ஹெல்த்தை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் வந்து ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதில் என்னென்ன ரெமெடிஸ் இருக்குது, இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, எத்தனை நாள் எடுத்துக்கணும், யாரெல்லாம் எடுத்துக்கணும், இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குங்கிறத ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். மெடிக்கல் கண்டிஷனாக இருக்கட்டும் இல்லை ஹோம் ரெமெடிஸ் தான் நிறைய நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். அதில் வந்து நிறைய விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணி இப்போ சிஸ்டர் ப்ராப்ளம் இருக்குது இல்லை யூட்ரஸ் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் அதை வந்து எப்படி டாலரேட் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை வந்து சரி பண்ணி நம்மளால் ஈஸியாக எப்படி கன்சீவ் ஆக முடியும் அப்படிங்கிறத பற்றி நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். அதை ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணவங்களுக்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 1.0லேருந்து 4.0 வந்து நார்மல். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6க்கு மேலே இருக்கக்கூடாது. 6.0 அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப அதிகம். நார்மலாக அதிகம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 to 6 அது வந்து நார்மலாக கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1லேருந்து 2.9 அதுதான் வந்து நார்மல். இப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னா நமக்கு ரொம்ப கம்மி. சிஸ்டர் எனக்கு நார்மலாக சொல்லுவாங்க எனக்கு 0.2 இருக்குது இல்லை 1 தான் இருக்குது இல்லை 0.8 இருக்குது, இது நார்மலாக எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்கா, என்னால் கன்சீவ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப கிளியராக நான் சொல்லியிருப்பேன். சும்மா நார்மலாகவே கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா 0.7லேருந்து 0.9 இது வந்து ரொம்ப நார்மல் தான். உங்களால் கன்சீவ் ஆக முடியும், சான்சஸ் அதிகம். இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது, லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 0.3லேருந்து 0.6 இவங்களுக்கும் எக்கு க்ரோத் வந்து எக்கு வந்து இப்போது 3 to 4 எக் அந்த மாதிரிலாம் இருக்கும், அந்த அளவை பொறுத்து. இப்போ வந்து ரொம்ப லோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் இருந்தால் நம்மளுக்கு வந்து அங்கே எக்கே இருக்காது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க லெஸ் தென் 0.3 இதுக்கும் கீழே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணணும். ஆனால் லோன்னு இருந்தாலே நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கு எந்த மாதிரியான ஃபுட்டு ரெமெடிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுங்கிறத நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இது வாங்க ரெமெடிஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சித்தா டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு விஷயந்தான். ஸோ அதுதான் நம்ம சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்கீங்க, அதனால் இதை நம்ம 1 by 1 நான் சொல்கிறேன். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். விஷ்ணு கரந்தை சூரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது நாட்டு மருந்து கடையிலையும் சரி இல்லை சித்தா டாக்டர்ஸ் அங்கே நீங்கள் கன்சல்ட் பண்ணாலும் அங்கே உங்களுக்கு கொடுப்பாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு 15 days அதை வந்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு விஷ்ணு கரந்தை அதில் என்னென்ன நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து விஷ்ணு காந்தி, அபராசி அப்படின்னு நிறைய பேர் இருக்குது. இது வந்து நார்மலாகவே விஷ்ணு கரந்தை மற்றதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு, காஃப், மெமரி பவர், லிவர் டிசீஸ் அதாவது ஜாண்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டு மெடிசன்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கவங்க இதை நார்மலாக எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த் மெடிசன் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஆனால் இது வந்து எப்படி ஃபர்டிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா மெயினாக மேல் ஃபர்டிலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது, ஹெல்ப் பண்ணுது. ஸ்பெர்ம் கவுண்டாக இருக்கட்டும், குவாலிட்டியாக இருக்கட்டும், ஸ்பீடாக இருக்கட்டும், அது அந்த விஷயத்தை ஈஸியாக சரி பண்ணி கொடுக்குது. நரம்பு தளர்ச்சி, அதாவது இப்போது நமக்கு நிறைய பேத்துக்கு வந்து நரம்பு தளர்ச்சினாலே வந்து ப்ராப்பராக வந்து ஸ்பெர்ம் வந்து அது எப்படி யூட்ரஸ்குள்ளே ப்ராப்பராக போகாது. ஏன்னா நரம்பு தளர்ச்சி இருந்துச்சு அப்படின்னாக்கா எரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம அந்த இன்டர்கோர்ஸில் இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு அந்த ஸ்பெர்ம் வந்து வெளியில் வந்துடும். அப்படி இருக்கும்போது அங்கே நம்மளால் கன்சீவ் ஆக முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ப்ராப்ளத்தை, அந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனையை சரி பண்ணி நமக்கு ஈஸியாக வந்து ப்ரெக்னென்சிக்கு ஹெல்ப் பண்ணுது.
ஓவராலாக நமக்கு யூட்ரஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி நம்ம யூட்ரஸில் இருக்கிற மசில்ஸையும் சரி அதில் இருக்க டிஷ்யூஸ் செல்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா ரீக்ரோத் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதை நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் ஆன ஃபஸ்ட்டு டேலேருந்து 15 டேஸ் வரைக்கும் நீங்கள் விஷ்ணு கரந்தை எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழா நெல்லி, அதாவது கீழா நெல்லி நார்மலாகவே வில்லேஜ் சைடு ரொம்பவே கிடைக்கும். இப்போ மோரோவர் வந்து ஆன்லைன் ஷாப்பு இல்லை நாட்டு மருந்து கடைன்னா நிறைய இடத்துல வந்து இது வந்து சேல் பண்ணுறாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கீழா நெல்லி இலையாக இருந்தாலும் சரி இல்லை பவுடராக இருந்தாலும் சரி 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் 5 மிளகு சேர்த்து செகண்ட் 15 டேஸ் வந்து கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வாங்க. செகண்ட் 15 டேஸ் வந்து ஃபஸ்ட்டு 15 டேஸ் வந்து விஷ்ணு கரந்தை, செகண்ட் 15 டேஸ் வந்து கீழா நெல்லி. இந்த கீழா நெல்லியில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்க நமக்கு இன்ஃபர்டிலிட்டி, அதாவது குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்கள ஈஸியாக ட்ரீட் பண்ணி நமக்கு அது ரிலேட்டடாக என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும், ஹார்மோனல் இஷ்யூஸ், அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட், சிஸ்ட் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கிறத ஈஸியாக க்யூர் பண்ணி நமக்கு வந்து ப்ரெக்னன்சிக்கு ஹெல்ப் பண்ணுது. ஜாண்டிஸை இது ஹெல்ப் பண்ணுது, ஜாண்டிஸை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஹெட்டேக்கு, இப்போ ஒயிட் டிஸ்சார்ஜ்னால நம்மளுக்கு வந்து ஓவர் ஹீட்டு நம்ம உடம்பு அதிகமாச்சு அப்படின்னாக்கா நமக்கு அங்கே ஒயிட் டிஸ்சார்ஜ் ஜாஸ்தி படும். ஸோ அதையும் நமக்கு சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. சுகர் இருக்கிறவங்களுக்கு இப்போ நிறைய பேத்துக்கு வந்து பிஃபோர் ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய பேத்துக்கு சுகர் இருக்கும். ஸோ அதையும் வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸ்டமக்கில் அல்சர் இருந்தாலும் சரி, ஸ்கின் ரிலேட்டடாக இஷ்யூஸ் இருந்தாலும் சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ கீழா நெல்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிசன். அது வந்து நார்மலாகவே நாட் ஓன்லி ப்ரெக்னன்சி, மற்ற எல்லாத்துக்குமே ஓவரால் ஹெல்ப் பண்ணுது. இது வந்து ஒரு மெடிசன் ப்ராப்பர்ட்டிஸ் தான். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், நமக்கு பீரியட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பீரியட்ஸ் அட்டன் பண்ண உடனே, அதாவது மாதவிடாய் ஃபஸ்ட்டு வருது இல்லையா, நம்ம அதை தான் சொல்லுவோம் மென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நம்ம பெரிய பொண்ணாகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம், நமக்கு யூட்ரஸ் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு வில்லேஜ் சைடு ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுற 2 விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா கருப்பு எள்ளும் கருப்பு உளுந்தும். இந்த ரெண்டுமே வந்து ப்ரெக்னன்சிக்கும் சரி நார்மலாகவே ஓவரால் யூட்ரஸ் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் மெடிசன் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த ரெண்டையுமே நீங்கள் வந்து பவுட்ரு பண்ணி அதை வந்து ஒரு லட்டு மாதிரியோ இல்லை டெய்லியும் அதை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டு டெய்லியும் நம்ம அதை ஒரு கூழ் மாதிரியோ டெய்லியும் இன்டேக்கில் எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீக்கிரம் ப்ரெக்னன்சி சக்ஸஸ் ஆகும். இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நான் வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது வெயிட் லாஸும் நார்மலாகவே நான் வெயிட் லாஸ்க்கு எல்லாம் ட்ரை பண்ணேன். அதில் நான் சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணேன். அதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். சீட் சைக்கிளிங்கில் வந்து நமக்கு கருப்பு எள்ளும் வந்து வரும். வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளு சிசமி சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இந்த ரெண்டையுமே நல்லா ட்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அதை டெய்லியும் வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடித்தாலும் சரி, இல்லை அதை கூழ் மாதிரி ரெடி பண்ணி குடித்தாலும் சரி, ஆனால் அதை டெய்லி இன்டேக்காக எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக யூட்ரஸ் ஸ்ட்ரென்தன் ஆகி பீரியட்ஸ் ரிலேட்டடாக இருக்க ப்ராப்ளமும் சரி, இல்லை குழந்தை ரிலேட்டடாக இருக்க பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இப்போ அடிக்கடி உங்களுக்கு வந்து அபார்ஷன் ஆகுது, யூட்ரஸ் வந்து ஸ்ட்ரென்தனாக இல்லை, யூட்ரஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்ற இந்த ப்ராப்ளத்தெலாம் வந்து இந்த ரெண்டும் வந்து மேஜிக்கலாக க்யூர் பண்ணும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் ட்ரை பண்ணது, எனக்கு எண்டோமெட்ரியோசிஸ் இருந்தப்போ நான் வந்து ஒரு 3 மந்த்துக்கிட்ட கண்டினியூஸாக எடுத்துக்கிட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மலைவேம்பு வந்து நான் தனியாக வீடியோவே போட்டிருக்கேன். அதை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன், எத்தனை நாள் எடுத்துக்கிட்டேன்றதை அதை நான் ஃபுல் வீடியோவாக நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். பட் இதில் வந்து வீடியோ பெருசாக போகிறதுனால நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். நீங்கள் இப்போ சிஸ்டர் ப்ராப்ளம் இருக்குது, பிசிஓடி பிசிவைஸ் இந்த ரிலேட்டடாக எனக்கு வந்து இப்போ வந்து எனக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை, ஆனால் நான் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறேன். அப்போது வந்து நீங்கள் எடுத்துக்கணுன்னாக்கா 1 மந்த்து மட்டும் எடுத்துக்கோங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லை, யூட்ரஸில் சிஸ்ட்டு இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா 1 மந்த்து மட்டும் எடுத்துக்கோங்க. ஆனால் எனக்கு வந்து சிஸ்டர் ப்ராப்ளம்லாம் இருக்குது, பிசிஓடி, சாக்லேட் சிஸ்ட், எண்டோமெட்ரியோசிஸ் இந்த மாதிரி சிஸ்டர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா கண்டினியூஸாக 3 மந்த் எடுத்துகிட்டு வாங்க. அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எந்த டைமில் எடுத்துக்கிறது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். மெயினாக பீரியட்ஸ் ஆனால் செகண்ட் 3 டேஸ் வரைக்கும் கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ளோ எப்படி, அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே புரியும். நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை ஒரு தடவை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீரியட்ஸ் டைமில் கண்டிப்பாக மலைவேம்பு ட்ரை பண்ணுங்கள், அதுவும் பெட்டர் ரிசல்ட். ஸோ நான் இப்போ சொன்ன இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க 1 மந்த் வரைக்கும். ஸோ இந்த 4யுமே நான் எப்படி சிஸ்டர் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 15 டேஸ் தான் வந்து விஷ்ணு கரந்தை எடுக்க போகிறீங்க, செகண்ட் 15 டேஸ் வந்து கீழா நெல்லி எடுக்க போகிறீங்க. ஆனால் எல்லா நாளுமே
கருப்பு எள்ளும் சரி கருப்பு உளுந்தும் சரி நீங்கள் எடுத்துக்கலாம், அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதே மாதிரி மலைவேமும் சரி நீங்கள் ஃபஸ்ட் பீரியட்ஸ் ஆனால் ஃபஸ்ட்டு 2வது நாள்லேருந்து 3வது நாள் வரைக்கும் 3 நாள் மட்டும் தான் எடுத்துக்க போகிறீங்க. அதாவது பீரியட்ஸ் ஆனால் 2nd டேலேருந்து கால்குலேட் பண்ணி 3 டேஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. சிஸ்டர் ப்ராப்ளம் இருக்கவங்க 3 மந்த்து, இல்லாதவங்க 1 மந்த்து. இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சீக்கிரம் உங்களால் கன்சீவ் ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் டிப்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வேணும், இதை பற்றின நாலேஜ் வேணும், நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் போட்டிருக்க வீடியோலாம் ஒரு தடவை பாருங்கள். எக்கு க்ரோத்துக்கு, ஓவுலேஷன், இம்ப்ளான்டேஷன் இதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கன்சீவ் ஆக முடியும். இது எல்லாமே என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச்.